உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவரோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்க, அதை விட என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர், நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கு. ஆனா அத என்னால சொல்ல முடியாது. ஒரு விஷயம் நடந்தா அதனால யாருக்கும் நல்லது நடக்கலனாலும் பரவாயில்ல, யாருக்கும் கெடுதல் நடந்து பாதிப்பு வராம இருக்கணும்னு நினைக்கிறவனா. இப்போ அவர் அட்மிட் ஆனா 2 குடும்பத்தோட மொத்த நிம்மதியும் கெட்டு போயிடும் டாக்டர். அந்த 2 குடும்பத்துல ஒரு குடும்பம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்து வெளியில வந்திருக்கு. கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அந்த நிம்மதி மொத்தமும் போயிடும் டாக்டர். டாக்டர், உங்களை கெஞ்சி கேக்குறேன், ப்ளீஸ் அவரை டிஸ்சார்ஜ் பண்ண விடுங்க. கண்டிப்பா நான் அவருக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி 40 நிமிஷத்துக்குள்ள நான் அவரை இங்க கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண வைக்கிறேன். என்ன நம்புங்க டாக்டர். ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியும் நீங்க இப்படி பேசுறீங்கன்னா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க பாரதி. எனக்கு வேற வழி இல்ல டாக்டர். ஓகே பாரதி, இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இதுல அவருக்கு கொடுக்க வேண்டிய மெடிசின்ஸ் எல்லாம் எழுதிருக்கேன். கரெக்ட் டைமுக்கு ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அப்புறம் என் நம்பர் இதுல இருக்கு. ஏதாவது எமர்ஜென்சினா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. சார், அந்த பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாரு. என்னாச்சுங்க எனக்கு? நான் எப்படி இங்க வந்தேன்? ஏதாவது சீரியஸா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க சரியா சாப்பிடாம தூங்காம இருந்திருப்பீங்க போல, அதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. மத்தபடி பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. நிஜமாவா? ஆனா மூக்குல இருந்து ரத்தம் வந்த மாதிரி இருந்துச்சு. தூங்காம சாப்பிடாம இருந்தா இப்படிலாம் வருமா என்ன? யார் சொன்னா உங்களுக்கு ரத்தம் எல்லாம் வந்துச்சுன்னு? அதெல்லாம் வரலையே. தமிழ், இவருக்கு ரத்தம் வந்துச்சா என்ன? இல்லல்ல. இல்லையேம்மா, அப்படிலாம் ஒன்னும் வரலையே. தெரியுதா, அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கல. நீங்க நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்குங்க. இது அமெரிக்கால இருந்து வந்ததுனால அங்க இருக்கிற டைமுக்கும் இங்க இருக்கிற டைமுக்கும் சேஞ்சஸ் இருக்குல்ல, அதனால தூங்குறதுல எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. இதுக்கப்புறம் கரெக்டா இருக்க ட்ரை பண்ணணும். ட்ரை எல்லாம் இல்ல, கரெக்டா இருக்கணும். நீங்க கரெக்டா இருங்க. அது என்னங்க நியாயம்? நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்க மாட்டேறீங்க, நீங்க சொல்றத மட்டும் நான் கேட்கணுமா? நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க ரிசைன் பண்ணிட்டு போனீங்க. அது அப்போ உங்க உங்க மேல இருந்த கோவம் அப்படி. சரி, இப்போ கோவம் போயிடுச்சுல்ல, ப்ளீஸ் திரும்ப வந்து ஜாயின் பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்களோட டேலண்ட்டும் சின்சியாரிட்டியும் எப்படிப்பட்டதுன்னு சுதாகர் சொல்லி நான் கேட்டேன். உங்களை மாதிரி ஒருத்தர் அந்த கம்பெனியில் இருந்தா இன்னும் 1000 பேருக்கு வேலை கிடைக்கும். 1000 பேர்னா 1000 குடும்பம் நல்லா இருக்கும். அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்க ஆபீஸ்க்கு வருவீங்கன்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்.
நீ சொல்றது சரிதான் பாரதி. ஆனா ஆதிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிற விஷயம் அவங்க வீட்ல சொன்னாதானே தெரியும். என்னம்மா புரியாம பேசுறீங்க? ஒரு வாரம் அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா அவருக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருமே. அப்புறம் அந்த இதயத்தை யார் கொடுத்தா, அந்த குடும்பம் யாரு, நான் யாரு, தமிழ் யாருன்னு எல்லாமே தெரிய வரும். அது ஆதிக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. ஏ பாரதி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. ஆதிக்கு மறந்த விஷயமெல்லாம் ஞாபகம் வர்றதுக்காக கடவுளா பார்த்து அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அதை நீயே கெடுத்தா எப்படி பாரதி? என்ன பாட்டி பேசுறீங்க? உண்மை தெரிஞ்சா ஆதிக்கு என்ன ஆகும்னு மறந்துட்டீங்களா? அப்பாக்கு இப்படி திடீர்னு உண்மை தெரிஞ்சா அவர் உயிருக்கே ஆபத்து பாட்டி. ஆமா பாரதி, ஏற்கனவே பாரதி ஒரு தடவை சொல்ல போய்தான் அவனுக்கு சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்தான். சரி பாரதி, அதுக்கு இப்ப என்னதான் வழி? ஒரு வாரத்துக்குள்ள ஆதிக்கு திரும்பவும் நெஞ்சு வலி வந்தாலும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவன் கூடியே இருந்து பார்த்தா தானே ஏதாச்சும் பண்ண முடியும். அதுக்காக தாமா நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவு? நாளில இருந்து நாங்க வேலைக்கு போலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். இந்த புது டிவிஷனுக்கு அவர்தான் ஹெட்டா இருக்காரு. நான் அவருக்கு அசிஸ்டண்டா இருக்கேன். அதனால நான் அவர் கூடவே தான் இருப்பேன். அதனால நான் வேலைக்கு போறதுதான் பெட்டர்னு தோணுது. அன்னைக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்ட, இப்ப திரும்பவும் வேலைக்கு போனா சேர்த்துப்பாங்களா? அதெல்லாம் பிரச்சனை இருக்காதுமா. சுதாகர் சார் நான் சொன்னா புரிஞ்சுப்பாரு. ஆபீஸ்ல இருந்தாதான் அவருக்கு கொடுக்க வேண்டிய மெடிசன் எல்லாமே கரெக்ட் டைமுக்கு கொடுக்க முடியும். நீ மருந்து மாத்திரை கொடுத்தா அவனுக்கு சந்தேகம் வராதா? தெரியற மாதிரி ஏமா கொடுக்கணும்? சாப்பாட்டுல கலந்தோ இல்ல காஃபில கலந்தோ கொடுத்துட வேண்டியதான். நீ சொல்றதெல்லாம் சரிதான் பாரதி. ஆனா காலையில வந்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போற வரைக்கும் தானே நீ பாத்துக்குவ. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போயிட்டா என்ன பண்ணுவ? ஆமா பாரதி, அவன் வீட்ல இருக்கிறப்போ அப்படி வலி வந்தா என்ன பண்றது? என்ன பாரதி எங்களையே பாக்குற? ஏய், என்ன அப்படி பாக்குற? உன் பார்வையே சரியில்லையே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.